ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டு ஒரு கிராமத்துக்கு உதவி தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு பல நாடுகளை கடந்து அந்த கிராமத்துக்கும் போறாங்க. அங்க என்னடா அந்த ஊர் மக்களை ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டையும் கொல்ல பாக்குறாங்க. இப்ப அந்த இடத்துக்கு ஒரு ராயல் ஃபேமிலி சேர்ந்த ஒரு பொண்ணு வரா. உங்களோட உதவி எல்லாம் எங்களுக்கு ஒன்றும் தேவையில்லைன்னு சொல்லி சொல்றா. இப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு 3 ரத்த காட்டேரிங்க வருதுங்க. அதை பார்த்த உடனே அங்க இருந்த ஊர் மக்கள் எல்லாருமே பயந்துகிட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. இந்த ரத்த காட்டேரிங்களை கொல்றதுக்காக தான் சர்ச்சில் இருந்து ஹீரோவை இங்க அனுப்பியிருப்பாங்க. உடனே ஹீரோவும் தன்னோட வெப்பன் எடுத்து அங்க இருக்கிற ரத்த காட்டேரி எல்லாத்தையுமே சுட்டு தள்ள ஆரம்பிக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடத்துல சூரிய வெளிச்சம் பட ஆரம்பிக்குது. அங்க இருந்து ரத்த காட்டேரி எல்லாமே அங்கிருந்து ஓடிடுதுங்க. இந்த நேரத்துல அந்த இடமே ரொம்பவே அமைதியாயிருது. இந்த மாதிரி சூரிய வெளிச்சம் மறைஞ்ச உடனே திடீர்னு எங்க இருந்து வந்த அந்த ரத்த காட்டேரிங்க ஹீரோ அட்டாக் பண்ண ஆரம்பிக்குதுங்க. ஹீரோவும் தாங்கிட்டு இருக்க வெப்பனை வச்சு அதை சரமாரியா சுட்டு தள்ளுறான். ஹீரோ சுட்ட அந்த அம்பு எல்லாத்தையுமே அசால்ட்டா அதை புடுங்கி போட்டுருதுங்க. அப்பதான் ஹீரோட ஃப்ரெண்டுக்கு ஒரு ஐடியா வருது. இதுங்களை சாதாரணமா கொல்ல முடியாது, புனித நீரால தான் கொல்ல முடியும்னு சொல்லிட்டு அந்த புனித நீர் எடுத்து ஹீரோ கிட்ட தூக்கி போட வரான். அதே எப்படி அந்த ரத்த காட்டேரி புடுங்கி அங்கிருந்த கிணத்துல போட்டுருது. இப்ப என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு ஹீரோ முழிச்சிட்டு இருக்கும்போது தூரத்துல ஒரு பைப்பை பாக்குறான். அந்த பைப்ல இருந்து வர தண்ணி அந்த கிணத்துல இருந்து தான் வந்துகிட்டு இருக்கு. ஏற்கனவே அந்த கிணத்துல அந்த புனித நீரும் கலந்துட்டதுனால அந்த தண்ணியில தன்னோட வெப்பனை நினைச்சு அது